தாய்மார்களே, பெரியோர்களே, வணக்கம். இந்து தமிழ் திசை நாளிதழ் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறது. தமிழர்களுடைய அந்த தொன்மையான கீழடி சான்றுகளை அங்கீகரிக்காமல் திருப்பி அனுப்பியது என்பது மத்திய பாஜக அரசினுடைய அந்த ஓரவஞ்சனையை காட்டுகிறது என்ற தொனியிலே நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையினை வெளியிட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்று கேட்கின்ற பொழுது முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிற கருத்து சரியா தவறா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு 75% வாக்காளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து சரியே, கீழடி ஆய்வினை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி ஒரு ஓர வஞ்சக போக்கிலே மத்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு நடந்து கொள்கிறது என்பதை ஆணித்தரமாக அந்த வாசகர்கள் இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். நண்பர்களே, கீழடி ஆய்வு என்பது இன்றைக்கு அறிவியல் அடிப்படையில் நடந்திருக்கக்கூடிய ஓர் ஆய்வு. அது தமிழ்நாட்டு ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதல்ல. அமெரிக்காவில் அந்த கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது கீழடி நாகரிகம் என்பது இன்றைக்கு அறிவியல் முறைப்படி அறிவியலுடைய கருத்தின்படி இன்றைக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு அதனை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையுடைய அந்த ஒன்றிய அமைச்சர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்பதால் மட்டுமே ஒன்றிய அமைச்சரவையிலே பதவி பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் வேறு எந்த அங்கீகாரமும் தகுதியும் இல்லை என்றாலும் கூட அந்த ஆர்எஸ்எஸ் என்ற 3 எழுத்திற்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அமைச்சர்கள் தங்களுடைய அந்த சங்கி கருத்துக்களை உள்மனதிலே வைத்து கொண்டு கீழடி நாகரிகத்தை இன்றைக்கு அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் மட்டுமல்ல, உள்ளூரில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் கொந்தளிக்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த 92 வயதிலே சென்னையிலே நடைபெற்ற வீதியிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் முழங்கிய முழக்கத்தை நாம் கண்டோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய அநீதியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2 நாட்களுக்கு முன்னால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகம் கீழடியில் இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடுகளுடைய அடிப்படையில் ஒரு மாதிரி உருவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழன் எப்படி இருப்பான் என்பதற்கான ஒரு அடையாளத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முகத்தையே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய தாத்தாவை பார்த்திருப்போம், நம்முடைய தாத்தா அவருடைய தாத்தாவை பார்த்திருப்பார். ஆனால் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய தாத்தாவை நம்முடைய மனக்கண் முன்னால் நம்முடைய ஆய்வாளர்கள், இங்கிலாந்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட மாடல் அரசின் நாயகர் ஐயா முதல்வர் அவர்களும், திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும் இதை வெகுவாக வரவேற்று எப்படி அறிவியல் அடிப்படையில் இன்றைக்கு இந்த முக அமைப்பு என்பது காட்டப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதுவும் முழுக்க முழுக்க 80% அறிவியல் அடிப்படையிலும் 20% கலை நுணுக்க அடிப்படையிலும் அமைக்கப்பட்டது என்று அந்த இங்கிலாந்து ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அறிவியல் அடிப்படையில், தொல்லியல் அடிப்படையில், முக அடிப்படையில், வரலாற்று அடிப்படையில் எத்தனையோ காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கீழடி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம், கீழடி நாகரிகம் என்பது திராவிடர் நாகரிகம், இது ஆரியர் அல்லாத நாகரிகம் என்பது உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பதால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, ஆரியத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசு என்பது இதை தடுக்க வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தளவில் திராவிடம் போராடும், திராவிடம் வெல்லும் என்பதுதான் அடிப்படை. இன்றைக்கு மொழி பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் மகாராஷ்டிரத்தில் 3வது மொழி இல்லை என்று இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை, நிர்பந்தத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிர மாநில அரசியல் கட்சிகளும் மக்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மொழி பிரச்சனை என்பது முதலில் தமிழ்நாட்டில்தான் வேறுவிட்டது. 1938 நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் கிளம்பிய அந்த இந்தி படை என்பது
தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறது. நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இருமொழி போதும் எங்களுக்கு, மூன்றாவது மொழி தேவையில்லை என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக திராவிட மாடல் அரசும் நம்முடைய திராவிட இயக்கமும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு மராட்டிய மாநிலத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது, அந்த முதல்வர் இல்லை இல்லை நாங்கள் மூன்றாவது மொழியாக 1ஆவதிலிருந்து 5வது வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை, அதை விலக்கிக் கொள்கிறோம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அச்சுறுத்தல் என்பது அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. எனவே நம்முடைய போராட்டங்கள் என்பது நியாயமான போராட்டங்கள், நம்முடைய போராட்டங்கள் என்பது மக்களுக்கான போராட்டங்கள், நம்முடைய போராட்டங்கள் என்பது வரலாற்று அடிப்படையில் அமைந்த போராட்டங்கள், நம்முடைய போராட்டங்கள் என்பது அறிவியல் அடிப்படையில் அமைந்த போராட்டங்கள், நம்முடைய போராட்டங்கள் என்பது மனிதநேயத்தின் அடிப்படையில் அமைந்த போராட்டங்கள். எனவே நம்முடைய போராட்டம் வெல்லும். கீழடியினுடைய அந்த வரலாற்றை 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை உலகம் சொல்கிறது. அதை ஒன்றிய அரசும் சொல்லும். அதை சொல்ல வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.